பொதுவா இந்த வட்டிக்கு கொடுப்பவர்களை பற்றி உங்களுக்கு இருக்கிற எண்ணம் என்ன? வட்டி கொடுக்கும்போது மக்களுடைய ஏற்றத்தாழ்வை பார்க்குறாங்க. ஏய், நீ அவர்கிட்ட வட்டி வாங்கினியா, பார்த்து கொடுத்துருப்பா, என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. அப்போ ஒரு வட்டிக்கு வாங்கின பிறகு நம்மளுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, நம்ம திருப்பி கொடுக்காட்டினா நம்ம குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன ஆகுமோ, நம்ம சூழ்நிலை என்ன ஆகுமோ அப்படிங்கிற சிந்தனையிலே நம்ம வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்குங்க சார். 1000 வேணும் 2000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஏன் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பாட்டு போய் வாங்கிக்க கூடாது? அண்ணன் எமர்ஜென்சிக்கு யார் சார் கொடுக்குறா? இப்போ வட்டி கொடுக்குறவங்களுக்கு இவங்க வந்து சாஃப்டாக இருப்பாங்க, இவங்க வந்து கைண்டாக இருப்பாங்கலாம் கிடையாது. அவங்க ரூடாக இருப்பாங்க, வயலண்ட்டாக இருப்பாங்க. அதுதான் அவங்களோட நேச்சர். அப்படி இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். வட்டிக்கு காசு வாங்கிடுறாங்க ஐயா. நாங்கள் போய் காசு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நீ வட்டிக்கு காசு வாங்கினல மறுபடியும் வந்து கேட்டனா நான் சுருக்கு போட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பயந்து தான் அடுத்த காசு கொடுக்குறதாவே இருக்குது அந்த காசை. இல்லை சார், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அவங்க வந்து அந்த வட்டியை மட்டும் கழிப்பாங்களா? வெறும் நீ வந்து வாங்கின அசல் மட்டும் கட்டுப்பா, நீ வட்டியை கழிச்சுக்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. அவங்க வட்டியும் ப்ரெஷர் பண்ணுவாங்க, அசலும் கட்டுன்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அந்த ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் அவங்க மறுபடியும் வேற இடத்துல போய் வட்டிக்கு வாங்குறாங்க. அது சார் வாங்கும்போது அவங்களுக்கு கடவுளாக தெரியும். வாங்கி முடிச்சு அந்த பணம் தீர்ந்தோடனே நாங்கள் மிருகமாயிடுறோம். அவங்களுக்கு ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டான். அந்த ஆழ்ந்து தூங்குற நேரம் எடுத்தா ஏதோ ஃபோனை கீழே அவன் கனவுல எடுத்த மாதிரி அலோன்றுவான். போன் எடுக்காதவனுக்கு வந்து நடு ராத்திரி கூப்பிட்டோம்னா தூக்கத்தில் எடுத்துருவான். எடுத்து உடனே ஹலோ அப்படிம்பா. உடனே ரஞ்சித் பணம் என்னாச்சு டப்புன்னு உடனே தலைக்கடியில் வச்சிருவான். தூக்கத்தில் எழுப்புற மாதிரி வேற என்ன டெக்னிக்லாம் வச்சிருக்கீங்க? எப்படி பிடிப்பீங்க பணம் கொடுத்தால? ஏன்டா இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கா? இன்னும் எவ்வளோ இருக்கு? இன்னும் இவ்வளோ தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை டக்குன்னு கிளியர் பண்ணு. நான் அடுத்த வாரம் அப்படியே 2 ரூபா சேர்த்து போடுறேன். 1 ரூபா தானே வாங்கியிருக்கா, அடுத்த வாரம் நான் உனக்கு டாப் அப் பண்ணி விட்றேன் அப்படிமே. அந்த ஆர்வத்தில் எங்கேயாவது பரட்டி கட்டி கட்டிடுவான். அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இது ஏமாத்துறது இல்லையா? ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் இல்லையாது சார். அவன் எங்களை ஏமாத்துறான்ல. கொடுத்த பணத்தை வசூலிப்பதற்கு வேற என்ன வகை வச்சிருக்கீங்க? குரல் மாற்றி பேசுவோம். அப்பதான் என்ன பண்ணுவார், ஃபோன் எடுப்பார், குரல் மாற்றி பேசி நான் காசு வாங்குவோம். ஒரு அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே எந்த ஆதாரமே வைக்காமல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. எனக்கு பைசா கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி சேஸ் பண்ணியுமே பிடிக்க முடியல. ஒரே ஒரு உயிர் இருக்கிறது, ஃபோன் நம்பர் மட்டும்தான் அந்த அம்மாடுது. அந்த அம்மா எங்கே போய் ஹாஸ்டல் தங்கியிருக்காங்க. அவங்க எப்படி போய் பிடிக்கிறதுக்கு எந்த ரூட்டுமே தெரியல. கம்மன் விட்டுட்டேன், இந்த காசு என்னைக்கு தான் நமக்கு வந்துடும் சொல்லிட்டு. ஒரு 3-4 மாதம் போயிடுச்சு. போனதுக்கு பின்னாடி பார்த்தா அந்த நம்பருக்கு வேற ஒரு நம்பர் இருந்து கூப்பிட்டேன். ஹலோ அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறாங்க. உங்கள் ஹாஸ்டல் இருந்து ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தா எனக்கு வேணும் அப்படின்னு கூப்பிட்றேன். நான் ஆம்புலன்ஸ் வந்து எங்கள் ஹாஸ்டல் இல்லைங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா என்ன பற்றி எங்கே இருக்குன்னு கேட்டால் ஆதம்பாக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு சரிம்மா விடுருமா அப்படின்னு விட்டேன். உடனே நெட்டில் போய் போட்டு ஆதம்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ஸ்னு போட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லி வரிசையாக ஃபோன் பண்ணுறேன் எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே. அந்த அம்மா கொடுங்க, அந்த அம்மா கொடுங்க செய்யுங்க சொல்லி போட்டு வேறு நேம். சார் நீங்கள் எப்படி சார் நீங்கள் நர்ஸனுடைய பேரை வந்து எங்கிட்ட வந்து தான் கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னாரு. அடுத்த நிமிஷம் போய் அங்கே போய் நிற்கிறோம். இவனுக்கு எப்படி தெரியும் சொல்லி வந்து நம்மளை போது பிடிச்சாலும் தெரியாது. அந்த அம்மாளுக்கு கட்டாயம் துட்டு வேணும் சொல்லி சொன்னீங்களா? அந்த மாட்டேன் வாங்கியாச்சு. நாங்கள் வந்து ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர் இப்படி பல இடங்களில் போய் ஸ்டடி பண்ணி வந்திருக்கோம். எங்ககிட்ட வாங்கிட்டு தப்பிக்கவே முடியாதுன்னு. வேற எந்த வகையில பணத்தை கொடுத்த பணத்தை வசூலிப்பதற்கு என்ன வகையெல்லாம் வச்சிருக்கீங்க? சிம் கார்டு நிறைய வச்சிருப்போம் சார். ஏதோ வேற வழி இருக்காது, ஏன்னா ஒரே சிம் அடிச்சு எடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ட்ரூ காலர் இப்போ வந்துருச்சு இல்லையா? லேடிஸ் நேம் சேவ் பண்ணி வச்சிருப்போம். அவன் கால் பண்ணி எடுத்து அவனு ட்ரூ காலர்ல அவனுக்கு வந்து ஏதாவது பெண்கள் பேர் தான் வரும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக ஏதாவது பேருக்குண்ணா திருப்பி அவங்க கால் பண்ணுவாங்க. வேற வழி இல்லை, பேசினா அவங்க ஒன்றும் அட்டன் பண்ணி ஆகணும். ஏதோ ரீசன் சொல்லி தான் அவனு வேற வழி இல்லை. சிம் கார்டு நிறைய இருக்கு சார், கம்பல்சரி இருக்கும். ஓகே, வேற என்ன வகை வச்சிருக்கீங்க பணம் வசூலிக்கிறதுக்கு? பக்கத்துல ஆளை வச்சிருது. பக்கத்துல ஆள் வச்சிருதுன்னா, அதாவது இப்போ ஃபைனான்ஸ் பண்றாரு அப்படின்னா அவங்க பக்கத்துல ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அங்கே வச்சிருது. அவர் எப்போ வராரு போறாருன்னு பாடுறான்னு சொல்லி அவனுக்கு கையில் 500 சம்பளத்தை கொடுத்து இன்னைக்கு பூரா அவனுக்கு இங்கே வேலை இங்கே தான் நிற்கணும்டா நீன்றது. ஆள் வந்தோன்னு அடிச்சு சொல்லிடுவானே, இந்த மாதிரி ஆள் வந்துருச்சுனே, நீ வந்தேன்னா பார்த்து வாங்கிக்கலாம்னே அப்படின்னு. நம்ம போய் நின்று என்னண்ணே இப்படி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க அப்படின்னா, எப்படியா பார்த்து வந்தேன்னு, அது உங்களுக்கு தேவையில்லாத என்னண்ணே முடியுமா முடியாதா அப்படின்றது. எந்த ஊர் நீங்க? நான் மதுரைண்ணே. செக் இருந்தனா பவுன்ஸ் பண்ணிடுவோம். செக்கு நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். செக் இருந்தனா செக்கை திருநெல்வேலி கோர்ட்டில் போட்டு நோட்டீஸ் அனுப்பிடுவோம் வக்கீல் வச்சு. அது ஏன் திருநெல்வேலி கோர்ட்டில்? நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறதுனால சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறோம். அதனால் திருநெல்வேலியில் போட்டு அங்கே லாங்காக இருக்கனால எங்களுக்கு பணம் உடனே வந்துடும். அங்கே செக்கு அட்டன் பண்ணதுக்கு அவங்க திருநெல்வேலி போக வேண்டியிருக்கும், கோர்ட்டுக்கு வந்து போக வேண்டியிருக்கும். ஓகே, அதனால் நாங்கள் பேமெண்ட்டாக சீக்கிரமாக வாங்கிடுவோம். ஓகே, மேலே நான் கொடுத்த காசு வந்து சேலரி பர்சன் அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி அந்த டேட்டுக்குள்ள நான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுதான் வந்து பணத்தை வசூலிப்பவர்களுடைய உண்மையான முகமா? நம்ம கிட்ட கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து கட்டிடுமா, நீ கட்டிடுவேன்னு தெரியும், நம்பித்தான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நம்ம 1 வாரம் 2 வாரம் டிலே பண்ணிட்டா அவங்க கேட்குற விதமே வேறையா இருக்கும். நம்ம வாசலில் நின்று கேட்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டு வாசலில் போய் நின்று கேட்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த நம்ம மரியாதை போகுதே அப்படின்னு சொல்லி நம்ம கட்டுவோமாமா.
அவங்க காசு வந்து சார் இது வாங்கும்போது வாங்குறாங்க சாருங்க, ஆனால் திருப்பி தரும்போது பலாயிரம் காரணம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சமயத்துக்கு நம்ம வந்து காசு கொடுத்த மாத்தியா அந்த உதவி அவங்க வந்து இது நினச்சி பார்க்குறாங்களா? 10,000 ரூபாய் கேட்குறான்னா நீங்கள் 10,000 ரூபாய் கொடுக்கறது இல்லைல்ல, அந்த இடத்துல வட்டி எழுத்து கூலின்னு சொல்லி எடுத்துட்டு தானே கொடுக்குறீங்க. என்ன எழுதுறீங்க? பேர் எழுதுறீங்க, அட்ரஸ் ஊர் பேர் எழுதுறீங்க. ஆனால் அந்த ஊர் பேர் எழுதுறதுக்கு அட்ரஸ் எழுதுறதுக்கு 1000 ரூபாய் எடுத்துட்டு தானே கொடுக்குறீங்க. ஆமா, அது அப்ப நீங்க வந்து சும்மா எங்களுக்கு வந்து வட்டி இல்லாம நீங்க வந்து நாங்க கஷ்டம்னு நான் எதுக்கு இது சும்மா தன வட்டிக்கல இது காசு. ஒரு வாரம் கட்லிங் இருக்கா, அப்படி செய்ய மாட்டாங்க. என்னுடைய மனைவியை நான் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த மருத்துவமனை வாசலில் வந்து என் பைக் சாவியை பிடிங்கிட்டு உன் வண்டி நீ பணம் கொடுத்தாதான் உன் வண்டியை விடுவேன் அப்படிங்கறது ஒரு இது வசூல் பண்றாங்க சார். போன் ஒரு டைம் பண்றோம்ல, எடுக்கலாம்ல, பிசி மூடுல போட்றது, நாட்டு சொல்லுச்சு போன் எடுத்தா நாங்க பேசிர போறோமே, அப்ப பாக்குறத பைசா தான் எடுப்பாங்க சார். எடுத்துக்கிறேன், எடுக்கலையே நீங்க போன் எடுக்கறதுல பிரச்சனை இல்ல சார். நான் போன் எடுக்கிறதுல நீங்க எல்லா வசூல் பண்ற சொன்ன நீங்க நாங்க வந்து வழியில அதே இடத்துல சாவியை பிடிங்கிட்டு வண்டியை பிடிங்கிட்டு தான் படம் கேட்போம் நீங்க சொல்லல. எப்படியே கொடுக்கும்போது சாவியை பிடிங்கிடுவோம், வீட்டை பிடிங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு டைம் ஃபோன் பண்றோம், மறு டைம் ஃபோன் பண்றோம், நீ 10 நாளைக்கு எடுக்கிறல, அப்ப எங்களுக்கு ஸ்பீடு எப்படி இருக்கும்? அதே இடத்துல நீங்க அதான் செய்ய முடியும். கோவம் வருமா வராதா? சாவி எப்படி இல்லாம இருக்க முடியும்? அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க, எடுக்கலைன்னு சொல்றாங்க. எடுத்து நான் இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சியா என்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்றேன். ஆகா, ஹாஸ்பிட்டலுக்கு போறியா? அந்த இடத்துல வந்து இந்த வண்டியை பறிச்சாதான் இவன்ட பணம் வாங்க முடியும் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க சார். வாங்கின பணத்தை கொடுத்துட்டோம், டிலே பண்ணாலும் கொடுத்துட்டோம். எங்களை அவமரியாதை பண்ணதுக்கு என்ன பிராயச்சித்தம் சொல்லுங்க? எதுக்கு கொடுத்துட்டே பேச்சுக்கு வேலை இல்லையே. அவங்க கேட்கறது, இப்போ நான் உறவினர்கள் மத்தியில் நிற்கும் பொழுது என்னை வந்து அவமானமாக பேசுனீங்க, அப்புறம் நான் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த அவமானம் எனக்கு மிஞ்சிரும் இல்லையா, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்க விரும்புறாங்க அவங்க. நீங்க சங்கடப்படுறது மட்டுமே பேசுறீங்க, எங்களுக்கு சங்கடம் இல்லையா? முதல்ல வாங்காம விட்டுருவீங்களா? வட்டியை வாங்காம விட்டுருவீங்களா? இருங்கம்மா, ரொட்டேஷன், அதாவது ரொட்டேஷன் ஒன்று இருக்குமா, உங்கள்கிட்ட வாங்கி நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுக்கணும். அப்ப ரொட்டேஷன்ல வர்றப்ப உங்கள்கிட்ட வாங்கி தான் நான் கொடுக்க முடியும். பணம் திருப்பி வருவதற்காக என்ன மாதிரியெல்லாம் உதாசீனமான வார்த்தைகள் பேசினா தான் வரும்னு உங்களுடைய செயல்பாடு. எங்களுக்கு வேலையாதாம்மா.